ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளில் உங்களோடு கூட பேச வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் என்னோடு பேசின ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு நான் பேச போகிறேன். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில சரீர அளவிலேயோ, மனதின் அளவிலேயோ, பொருளாதார அளவிலேயோ, குடும்பத்தின் அளவிலேயோ பலவிதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து வந்திருக்கிறோம். ஆமாதானே? எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் குறிப்பிட்ட போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து வந்திருக்கிறோம், கடந்து வந்து கொண்டே தான் இருக்கும். அது ஒரு கான்ஸ்டன்டாக நமக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு பக்கபலமாக இருப்பதனாலே நாம் ஜெயம் எடுத்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ நல்லா கவனிக்கணும். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் பாதிக்கப்படுகிற மக்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது மனதளவில் பாதிக்கப்பட்டவர்னு சொல்றோம், சரீர அளவில் பாதிக்கப்பட்டவர்னு சொல்றோம், அதுக்கப்புறமா உணர்வுகளின் அடிப்படையிலே பாதிக்கப்பட்டவர். ஸோ இந்த பாதிக்கப்பட்டவர்ன்றதுக்கான வார்த்தை விக்டிம்னு சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் இப்போ ஒரு பெரிய போராட்டம் நடக்குது, ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோம், கலவரம் நடக்குது, அதில் ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம், கை கால் உடஞ்சி போச்சு அவருக்கு. இப்போ அவர் என்ன சொல்லுவோம்னா, இந்த கலவரத்தின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டவர். கரெக்டு தானே? இந்த போராட்டத்தின் நிமித்தமாக இவர் விக்டிம் ஆயிட்டாரு, இவர் பாதிக்கப்பட்டார், அவருக்கு ஏதோ ஒரு கையும் காலும் உடஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே மாதிரி பிசிக்கலாக நான் சொன்னேன். இப்போ இதே மாதிரி மனதளவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்போம். எப்படி? குடும்பத்தில் வந்த ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும், பிள்ளைகளுக்கு நடந்ததான ஒரு காரியமாக இருந்திருக்கும், திடீர்னு வந்த ஒரு வியாதியாக இருக்கும். இது மனதளவிலும் சிந்தையிலும் உணர்வுகளிலும் அநேகருக்குள்ளாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆனால் இதில் 2 கேட்டகரி இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படுகிறோம். ஒன்று, பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு எழுந்து வருகிற மனிதர்கள் இருக்கிறாங்க. இன்னொன்று, பாதிக்கப்பட்ட அந்த மனநிலையிலேயே தேங்கி விடுகிற மனிதர்கள் இருக்கிறாங்க. இதை நம்ம விக்டிம் மென்டாலிட்டின்னு சொல்லுவோம். என்னன்னா, நான் பாதிக்கப்பட்டவன், நான் பாதிக்கப்பட்ட நிலையிலேயே நான் இருக்கிறேன் என்கிற மனநிலையை உடையவர்கள். நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம எல்லாரும் பலவிதமான பாதிப்புகளை நாம் கடந்து வருகிறோங்க. மனதளவில், சிந்தையில், உள்ளத்தில், பொருளாதாரத்தில், குடும்பத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு ஆபத்து நடக்கும். அந்த மாதிரி நிறைய ட்ராமா, அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் மூலமாக நிறைய நம்ம விக்டிமைஸ் ஆகிடுவோம். ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் குறைவாக தான் இருப்பாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் சகோதரர் மோகன் அவங்களுடைய தகப்பனாருக்காக நீங்கள் ஜெபிங்க. அந்த அம்மா சகோதரர் மோகனுடைய தாயார் இறந்ததுலேருந்து அவருக்கு ஒரு மாதிரி அவருடைய மனநிலையில் அவருக்குள்ள ஒரு போராட்டம். அவர் பழைய காரியங்களை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார். அவருக்குள்ள இன்னும் அப்படியே மனப்போர்க்களம், சிந்தையில் பயங்கரமான கட்டுகள் இருக்கிறது. சிந்தையில் பலவிதமான பழைய நினைவுகள், அப்படி இருந்தால் அவங்கள காப்பாற்றிருக்கலாம், இப்படி இருந்தால் அவங்கள காப்பாற்றிருக்கலாம்னு சொல்லி பல சத்தங்களை அவருடைய மூளைப்பகுதியில் அவர் கேட்குறாருன்னு சொல்கிறார். அவர் நடக்காத பல விஷயங்களை கோர்வையாக இணைத்து அவர் ஒரு தனி ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். அது சொன்ன மோகன் சொல்கிறார், இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கவே இல்லையென்றார். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவருக்குள்ள அருமையான பர்னபாஸ் ஐயா அவர்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். அவருக்குள்ள அவங்களுடைய மனைவி இறந்ததுனால அவருடைய மனநிலை என்ன பண்ணுச்சுங்க? பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த திடீரென்ற மரணம், திடீரென்ற விபத்து எல்லாமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்க. ஆனால் இந்த பாதிப்பிலிருந்து நம்ம வெளியே வருகிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை அந்த பாதிக்கப்பட்ட மனநிலையிலேயே சிக்கி கொண்டிருக்கிறோமா? இதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ அருமையான ஐயாக்கு இருக்கிறது ஒருவேளை வெளிப்படையான இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா தெரியலாம். ஆனால் ஒரு சிலர் சிறுவையில் நடந்ததான ஒரு சில காரியங்கள், உதாரணத்திற்கு நிறைய பெண் பிள்ளைகள் கிட்ட அதை பார்க்க முடியும். சின்ன வயசுல அவங்கள யாராவது பிசிக்கல் அபியூஸ் பண்ணியிருப்பாங்க. சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தங்க அவங்கள தவறான விதத்தில் அவங்களுடைய சரீரத்தை தொட்டிருப்பாங்க. அது அவங்களுக்குள்ள என்ன பண்ணியிருக்கும்னா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். ஒரு சிலர் தேவ சமூகத்தில் ஜெபித்து அந்த மனநிலையிலிருந்து அவங்க வெளியே வந்திருப்பாங்க. ஒரு சிலர் அந்த பாதிக்கப்பட்ட மனநிலையோடையே திருமணம் செய்து பிள்ளையை பெற்றெடுத்து அப்படியே இருப்பாங்க. அவங்களால கர்த்தர் கொடுக்கக்கூடிய முழுமையான அந்த நிறைவை, அந்த சந்தோஷத்தை என்ன பண்ண முடியாதுன்னா அனுபவிக்க முடியாது. காரணம் என்ன? அவங்களுடைய ஆத்துமாவிலே குணப்படுத்தப்படாத ஒரு காயம் ஒன்று இருக்கிறது.
இதை தான் பாதிக்கப்பட்ட மனநிலை என்று சொல்லுகிறோம், விக்டிம் மென்டாலிட்டி. இந்த மாதிரி உங்க எல்லாருடைய, உங்கன்றதை விட என்னையும் சேர்த்து சொல்றேன், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய மனநிலையை பாதித்திருக்கும். ஒரு 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 தவறான ஒரு சம்பவமோ ஒரு விஷயமோ ஒரு ஏன் சில நேரம் ஒரு சிலர் பேசின வார்த்தையாக இருக்கலாம், அது பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி இருக்கும். பாதிப்பை ஏற்படுத்தினது மாத்திரம் இல்லை, அந்த பாதிப்பினாலே உண்டான மனநிலையை மாற்ற முடியாமல் நாம் இருப்போம். இன்றைக்கு அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக கர்த்தர் ஒரு விடுதலையின் செய்தியை கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளில் பேச போகிறார். எல்லாரும் கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமா, நம்ம எல்லாருக்குமே இந்த காரியங்களில் நமக்கு விடுதலை வேண்டும், சுகம் வேண்டும். ஆத்மாவின் காயங்களை குறித்தும் நான் அதிகமாக தியானித்து படித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் சோல் வூண்ட்ஸ், ஆத்மாவின் காயங்கள் என்கிறதான ஒரு பகுதியில் ஒரு 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 சுகத்திற்காக அதற்கான செய்தியும் நான் பேச திட்டமிட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அதை வாய்க்க பண்ணுவாராக. சரி, இப்போ 2 காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, பாதிப்பு மனநிலை ரெண்டுமே வேற. ஒருத்தர் பாதிக்கப்படுவது உண்மை. பாதிப்பு யாருக்குமே பாதிப்பே இல்லாம, அதாவது எனக்கு பிரச்சனையே இல்லாம இருக்குதுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இப்போ நான் ஐயாவை எக்ஸாம்பிளாக சொன்னேன். அவர் ஒரு திடீரென்று ஒரு மரணத்தினால் அவருடைய இருதயம் பாதிக்கப்பட்டது. ஆனால் பாதிக்கப்பட்டதிலிருந்து அவருடைய குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஒரே நாளில் எல்லாரும் மீண்டு வர முடியாது. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ பாதிக்கப்பட்டவர் அப்படின்ற நிலையிலிருந்து பாதிக்கப்பட்டவருடைய மனநிலை என்கிறதான ஒரு ஸ்டேஜுக்கு அவர் வந்துட்டார். அதனால இப்போ மேற்கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களை அவளால் என்ன பண்ண முடியல, திட்டமிட முடியல. நான் அவர்கிட்ட பேசினா, ஏன் அதை பற்றி பேசாதீங்க, கர்த்தர் வருங்காலத்தில் உங்களுக்கு தர ஆசீர்வாதத்தை பாருங்க, தேவனுடைய காரியங்களை யோசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போகிறத பற்றி பேசாதீங்க அப்படின்னா அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவருடைய சிந்தையை சுற்றி பாதிக்கப்பட்ட மனநிலையினாலே கட்டப்பட்டிருக்கிற அரண் என்ன ஆயிடுச்சுங்க, அப்படியே ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த அரண்கள் உடையணும். அதுக்கு அப்பா சொன்னாங்க, கர்த்தருடைய வசனத்தை போட்டு கேட்க சொல்லுங்க, கர்த்தருடைய பாடல்கள் அந்த வீட்டில் எப்பயுமே அவர் காதல் என்ன சத்தம் போகணும், கர்த்தருடைய வசனத்தின் சத்தம், அவர் ஜெப சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அதற்கான ஒரு சில ஏற்பாடுகள்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ நான் இப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பாதிக்கப்படுவதை தவிர்க்க முடியாது. எல்லாருக்குமே பாதிப்புகள் பல விதங்களில் வருங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட மனநிலையிலேயே நாம் இருப்பதை என்ன பண்ண முடியும், தவிர்க்க முடியும். ஏன்னா பாதிக்கப்பட்ட மனநிலையிலேயே நிறுந்துட்டோம்னா அடுத்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஐயாவுடைய ஒரு உதாரணம். அடுத்ததாக பொருளாதாரம்னு வச்சுக்கோம். பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். எப்போ பார்த்தாலும் கடன் 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 என்று சொல்லி அந்த கடனை கடைசி வரைக்கும் கட்டி முடிக்காதபடி அவங்க அந்த கடன்லேயே என்ன ஆயிடுவாங்கன்னா பாதிக்கப்பட்ட மனநிலையாக மாறிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காசு அவங்க கையில் கொடுத்தாலும் அவங்களால சேவ் பண்ண முடியாது. அவங்களால அவங்களோட தேவைகளை சந்தித்து கொள்ள அந்த பணத்தை வச்சு சந்திச்சு கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா, அவங்களுடைய மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னா, எவ்வளோ பணம் வந்தாலும் எனக்கு பொருளாதார நஷ்டம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கிற வரைக்கும் இவங்களால கோடிக்கணக்கு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தாலும் பணத்தை அவர்களால் என்ன பண்ண முடியாது தெரியுமா, சேமித்து வைக்க முடியாது. அவர்களுடைய தேவைகளுக்காக செலவிட முடியாது. ஏன்னா பொருளாதார ரீதியாய் பாதிக்கப்பட்ட ஒரு மனநிலையிலேயே அவர் சிக்கி கொண்டிருக்கிறார். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒருவேளை சிறு வயதிலே ஹராஸ்மெண்ட், அபியூசிவ் ஹராஸ்மெண்ட்டை பெற்ற ஒரு பெண்ணாக இருக்கலாம். ஒரு சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோம், டீனேஜ் வயதில் யாரோ ஒருத்தங்க அவங்கள ஹராஸ் பண்ணாங்க. இப்போ அவங்க அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க, நல்ல ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, திருமணமாகி அவங்களுடைய கணவனோடு கூட அவங்க இருக்கும் போதும் அவங்களுக்கு என்ன மனநிலை தான் இருக்கும் தெரியுமா, பாதிக்கப்பட்ட மனநிலை. ஏன்னா அவங்களுடைய கணவர் அன்போடு அவங்களுடைய மனைவியினிடத்தில் வந்தாலும் இந்த மனைவிக்கு அவர்களுடைய சிறு வயதில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கத்தின் நிமித்தமாக இருந்ததான அந்த பாதிப்பு என்ன ஆகலைங்க, இன்னும் மாறலை. அதிலிருந்து அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. அந்த அபியூஸ்ல இருந்து அவங்க ஹீல் ஆகலை. அந்த ஆத்மாவின் காயத்திலிருந்து அவங்களுக்கு சுகம் உண்டாகலை. அதனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவருடைய கணவனை கல்யாணம் பண்ணியாச்சு, ஒரு கணவர்னு ஏற்றுக்கலாமே ஒழிய நிறைவான தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பார்ட்னர் கணவனாக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவது கடினமாக இருக்கும். ஆனால் வெளியில் ஒய்ஃபாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள அவங்களுடைய இருதயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய கணவனை ஆத்மார்த்தமாக அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன,
இது மனதின், அதாவது பாதிக்கப்பட்ட மனநிலையிலேயே அவர்கள் என்ன ஆயிட்டாங்க, சிக்கி கொண்டுட்டாங்க. இப்படிப்பட்டவர்களை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இப்படிப்பட்டவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு இந்த நாட்களிலே ஒரு விடுதலையை தர போகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த நாளிலே முதலாவது இந்த மனநிலையை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய வேதாகமம் பல இடங்களிலே பாதிக்கப்பட்ட மனிதர்களை குறித்து பேசுகிறது. உதாரணத்திற்கு இஸ்ரவேலர்கள் எகிப்திலே எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? அடிமைப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஏற்கனவே நான் ஆக்சுவலி போன வாரத்தில் செல்வின் அண்ணாவுடைய சர்ச்சில் நான் மெசேஜ் கொடுத்தேன் புதன்கிழமை. அப்போது இந்த காரியத்தை பற்றி நான் பேசினேன். ஆண்டவர் சித்தமானா நம்ம அடுத்த செய்தியில் நம்ம அதை பற்றி பேசலாம். அங்கே பேசின செய்தியை நான் உங்களோட பேசுகிறேன். இப்போது இவங்களுக்குள்ள இருந்த மனநிலை என்ன அப்படின்னா, இவங்க பாதிக்கப்பட்டவங்க. எப்படி? பார்வோனுடைய அடிமைத்தனத்து நிமித்தமாக பாதிக்கப்பட்டவர்கள். சரீர பிரகாரமா இவங்க அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க, எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா அவங்களுடைய எண்ணம் யோசனை எல்லாம் எங்க தான் இருந்தது? இன்னும் எகிப்துல தான் இருந்தது. அதுவும் எகிப்துல போய் அடி உத வாங்கணுன்றது இல்லை, எகிப்துல இருந்து ஏதோ ஒண்ணு அவர்களை ஈர்த்தது. எகிப்துல இருந்த பூண்டு, வெங்காயம், இது அவர்களுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமா இருந்தது வனாந்தரத்தை பார்க்கலாம். காரணம் என்ன? பாதிக்கப்பட்டவர்களாய் இருந்தவர்களை மீட்டார். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்ட மனநிலையிலிருந்து என்ன ஆகல, வரவில்லை. அவருடைய மைண்ட் செட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. எகிப்தில் அவங்க என்ன மனநிலையில் இருந்தாங்களோ அதே மனநிலையில விரைச்சி போனவங்களா ஆயிட்டாங்க. விரைச்சி போனதுன்னா தெரியும்ல, ஒரு காரியத்தை எதுக்கு ஃப்ரீஸ் பண்ணுவோம்? அது கெட்டு போகாமல் இருக்கணும்னா அதை என்ன பண்ணுவோம்? ஃப்ரீசரில் போய் வச்சு அதை அப்படியே ஐஸ் கட்டியாக உரைய வச்சிருவோம். அந்த மாதிரி இவங்களுடைய மூளை என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. சரீரமா வெளியில வந்துட்டாங்க. வரும்போது பாட்டு பாடிக்கிட்டே வந்தாங்க, செங்கடலை கடக்கும் போது பாட்டு பாடிக்கிட்டே கடந்தாங்க. அங்க போய் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிரியம், மோசேயருடைய அக்கா, அவங்க டான்ஸ் ஆடி பாட்டுலாம் பாடுறாங்க. கர்த்தர் செங்கடலை பிளந்தாரு, பார்வோனை கவிழ்த்து போட்டாரு, ஆச்சா போச்சான்னு பாடுறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அந்த டைம்ல அந்த பாட்டு இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வனாந்தரத்துக்குள்ள நடக்க நடக்க திரும்ப என்ன மனநிலை வந்துச்சு? அடிமைத்தன மனநிலை வந்தது. அந்த அடிமையிலேயே இருந்திருக்கலாமே, அடி உதம் வாங்கினாலும் எனக்கு என்ன கிடைச்சது? சோறு கிடைச்சது. இங்க சோறு இல்லாம இருக்கிறோமே. இப்ப பாருங்க, சரீரம் வெளியே வந்துருச்சு, ஆனால் மனநிலை வெளியே வரவில்லை. ஸோ முதலாவது, நம்முடைய வேதாகமம் இப்படிப்பட்டதான மனநிலையை இருக்கிறவர்களை ஒரு நாளும் அங்கீகரிப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நீங்களும் நானும் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்ஃபேக்ட் இந்த உலகத்தில் ஒருத்தர் விக்டிம் மென்டாலிட்டி, பாதிக்கப்பட்ட மனநிலையோடையே இருக்கணும்னா அது யார் தெரியுமா? இயேசுதான். ஏசப்பாவை மாதிரி வேற யாரும் இந்த பூமியில சித்திரவதையை அனுபவிச்சதே இல்லை. அவர் இருக்கணும்னா அவர் என்ன பண்ணியிருக்கலாம் சொல்லுங்களேன்? அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நான் இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் ஜீசஸோட பொசிஷனை நான் வச்சு பார்த்தேன். பேதுரு கூப்பிட்டு என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கறதுக்கு பதிலா காயத்தை காமிச்சு, உனக்காக தான்டா, துரோகி துரோகி, பச்சை துரோகி, என்னைய மறுதளிச்சுட்டு போனியே, உனக்காக தான் இந்த காயம். விழாவை தூக்கி காமிச்சிருப்பாரு. பாரு, இங்க குத்துனாங்க, எதுக்காக? உனக்காக தான் செஞ்சேன், நீ என்னைய மறந்துட்டு போயிட்டியேடா. திட்டிருப்போமா இல்லையா? நான் திட்டிருப்பேன் கண்டிப்பா. கவனிங்க, அவரு அங்க வந்து பேதுரு கிட்ட பேசும்போது அவனுக்காக தானே ரத்தம் சிந்தினாரு. பேதுருக்காக தான் ரத்தம் சிந்தினார். பேதுருக்காக சிந்தின ரத்தத்தை, காயத்தெல்லாம் காமிச்சு, பாரு இதை பாரு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீ இப்படி ஈஸியா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுதளிச்சுட்டு போயிட்டியே, இப்படின்லாம் திரும்ப பழசா பேசல. பாருங்க, அவர் விக்டிமைஸ் ஆனாரு, ஆனா விக்டிம் மென்டாலிட்டியில இருந்து வெளியே வந்துட்டார். விக்டிம் மென்டாலிட்டி அவருக்குள்ள இல்ல. ஒரு வசனத்தை வாசிப்போமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 7 8 வசனங்கள். பிலிப்பியர் 2:7 8 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனின் சாயலானார். அவர் மனித உருவமாக வெளிப்பட்டு மரணம் வரைக்கும், வாசிப்போம், அதாவது சிலுவையின் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அடிமையின் ரூபம் எடுத்தார். இதெல்லாம் ஒரு சொல்லி காமிக்கல, இது ஏசப்பா சொன்ன வார்த்தையா? இது பவுல் தான் சொல்றாரு. இன்ஃபேக்ட் அதை பத்தி பேசுறதுக்கு அதிகாரம் யாருக்கு இருந்துச்சு?
ஏசப்பாக்க 100% இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? ஏன்னா உலகத்துல அவர் தான் மனுஷனுடைய மனுக்குலத்திற்காக ரத்தம் சிந்தி பாடுகளை பட்டவர், காயத்தை ஏற்றவர். ஒருத்தன் காயத்தை பத்தி பெருமையா பேசணும், அடிச்சு வாங்கின அடியை பத்தி பெருமையா பேசிக்கணும்னா எல்லா அதிகாரமும் யாருக்கு இருக்கு? இயேசுக்கு இருக்கு. ஆனா இயேசு அதை பத்தி ஒரு நாளும் பேசல. உயிர்த்தெழுந்து கொஞ்ச நாள் சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுக்கிற வரைக்கும் ஒரு நாளும் உங்களுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டனே, உங்களுக்காக நான் அதை பண்ணனே, உங்களுக்காக இதை பண்ணனே, உங்களுக்காக தான் என்னை ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்ற கேள்வியோ, உங்களுக்காக தான் நான் இதை பண்ணன்ற கேள்வியோ எங்கேயுமே அவர் பேசவே இல்லை. ஏன்னா அவர் விக்டிமைஸ் ஆனார், பாதிக்கப்பட்டார், அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டது, அடிமையின் ரூபம் எடுத்தார். அடுத்து கவனிப்போம். அவர் மனித உருவமாக வெளிப்பட்டு மரணம் வரைக்கும், அதாவது சிலுவையின் மரணம் வரைக்கும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். விக்டிம் ஆவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். ஏன்னா பிதாவுடைய சித்தம் அது. ஆனா அவர் விட்டு கொடுத்ததை பெருமையா நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணல, பேசல. ஏன்னா ஜீசஸ் கிட்ட விக்டிம் மென்டாலிட்டி, பாதிக்கப்பட்ட மனநிலை என்பது இயேசுவின் இடத்திலே இல்லை. இப்போ இயேசுவை நம்முடைய கண்கள் முன்பதாக வைத்துக் கொள்வோம். நீங்களும் நானும் நம்ம யாருமே ஒருத்தருமே இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை போல குற்றமில்லாத மனிதனாக பாடுபட்டவங்க யாருமே இல்லை. யாரோ ஒருத்தவங்களுடைய குற்றத்துக்காக அவர் பாடுபட்டார். கரெக்டு தானே? அவர் ஏதோ தப்பு பண்ணாரா சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு? இல்லை. எந்த ஒரு இம்மி அளவு கூட அவர்கிட்ட என்ன இல்லைங்க, பாவம் என்பது இல்லை. பாவம் இல்லாத அவர் பாதிக்கப்பட்டார். ஆனாலும் பாதிக்கப்பட்ட அவர் அதை பிதாவின் சித்தமாக இருந்ததனால ஏற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்ட மனநிலையிலேயே வாழாமல் அவர் பிதாவினுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டதுனாலே அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்குள்ள அவரால் போக முடிந்தது. நம்ம நிறைய பேருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் குடும்ப வளர்ச்சியும் தடுப்பது என்ன தெரியுங்களா? பாதிக்கப்பட்ட மனநிலை தான். நான் இதுக்கு இப்படி அடிமையாயிட்டேனே, ஐயோ எனக்கு இப்படி ஆகிப்போச்சே, என் வாழ்க்கையில் இந்த நஷ்டம் ஆகிப்போச்சே, எனக்கு இந்த பலவீனம் வந்துருச்சு, யாருக்குமே நடக்கக்கூடாதது எனக்கு நடந்துருச்சு, இந்த மரணம் சம்பவிக்க கூடாது சம்பவிச்சிருச்சு, இந்த விபத்து வரக்கூடாதானா வந்துருச்சு. நடந்து முடிஞ்சிருக்கோம். ஆனா நடந்து முடிந்த பாதிப்பு உங்களுடைய சிந்தையிலே ஒரு மைண்ட் செட், ஒரு மனநிலையாக உருவாகி உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்குள்ளாக உங்களை போக விடாமல் இருக்கிறது. ஸோ முதலாவது, இப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வேதாகமம் உற்சாகப்படுத்துவது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் என்ன பண்றாருங்களா, அவர் உயிர்த்தெழுதல் வரைக்கும் பாருங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம் பாருங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன்பாக வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை நினைக்காமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்தில், அவமானத்தை நினைக்காமல், அவருடைய நினைவில் ஐயோ என்னைய அற நிர்வாணமா சிலுவையில் தொங்க விட்டானுங்களே அப்படின்ற யோசனை அவருக்கு வரல. ஊரெல்லாம் என்னைய பார்த்து சிரிச்சாங்களா இல்லையா? எங்க சேவர்கள்லாம் சிரிச்சாங்களா இல்ல? காரி துப்புனானுங்க. கரெக்டா? என்ன பண்ணாங்க? நீ தேவனுடைய குமாரன்னு சொல்றியே, வாடா சிலுவையிலிருந்து பேத்துக்கிட்டு வா, நீ இறங்கி வா, உன்னை தேவன் நம்பிக்கிறேன், இப்படிலாம் பண்ணாங்க. ஆனா அதை அவர் நினைக்கலைங்களாம். அவமானத்தை நினைக்காமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ அவருடைய மனநிலை நம்முடைய மனநிலையாக மாற வேண்டும். என்ன தெரியுமா? பழைய காரியத்தை நினைச்சு புழுங்கி கொண்டு குமுறி கொண்டு இருதயத்தில் இருக்கக்கூடியதான அந்த ஏக்கங்கள், இவற்றிலிருந்து நாம் வெளியே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அதை சொல்லுவதில்லை, அப்படிப்பட்டவர்களை குறித்து எச்சரிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நம்பி இப்படிப்பட்டதான பாதிக்கப்பட்ட மனநிலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் பாடுபடுவதற்காகவே அவர் பிறந்தார். கரெக்டு தானே? கரெக்டு தானே? நம்ம எல்லாருமே வாழ்றதுக்காக பிறந்தோம். இயேசு கிறிஸ்து எதுக்காக பிறந்தார்? சிலுவையில் மரிக்கிறதுக்காக தான் பிறந்தாரு. ஆனா நம்மள எதுக்கு பிறந்தோம்? வாழ்றதுக்காக பிறந்தோம். பாருங்க, அவருடைய இன்டென்ஷன் வாசிப்போமா? மார்க் 10வது அதிகாரம் 45வது வசனம்.
மார்க் 10:45. வாசிப்போம். ம் 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 என்றான். மனிதகுமாரனும் மற்றவர்களிடம் ஊழியம் பெற வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்க தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இப்போ கவனிக்கணும், இவர் இப்படிப்பட்ட விக்டிம் ஆவார்னு தெரியும். அவர் மேலேருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்படும் போதே அவருக்கு தெரியும். அதே மாதிரி அவர் 30 வயசுல ஊழியத்துக்கு வரும்போதே அவருக்கு தெரியும். சீஷர்களை தெரிந்து கொள்ளும் போதும் அவருக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நாள்ல என்னை என்ன பண்ண போறாங்க, அடிக்க போறாங்க, ஐ எம் கோயிங் டு பி விக்டிமைஸ்ட், என்னை பாதிப்புக்கு உட்படுத்துவார்கள்னு தெரியும். அது தெரிஞ்சுமே ஒரு 3.5 வருஷம் எங்கேயாவது துக்கமா கவலையா இருக்கிறத பார்க்குறோமா? நமக்குலாம் அப்படி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். மார்ச் மாதம் 2ஆம் தேதி உனக்கு சிலுவையில் அறைய போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு வந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? 3.5 வருஷம் சொல்லுங்களேன். அட போடா, ஊழியமாவது ஒன்றாவது. சீஷர்கள்லாம் பார்த்தா எவனுமே வேணாம், எனக்கு எவனும் வேணாம், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எனக்கு எந்த சீசனும் வேணாம். ஏன்னா மார்ச் மாதம் 2ஆம் தேதி என்னை என்ன பண்ண போறாங்க, சிலுவையில் அறைய போறாங்க. இவருக்கு தெரியும், எல்லா டேட் எல்லாமே தெரியும் அவருக்கு, சரிங்களா? ஆனா அவர் என்ன பண்ணல, அது நடக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த மனநிலையில் அவர் இல்லை, அது நடந்ததுக்கு அப்புறமா அப்படிப்பட்ட மனநிலையில் அவர் இல்லை. காரணம், அவர் பிதாவினாலே அனுமதிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்ட கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். ரெண்டாவது, அவருக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, பாதிக்கப்பட்ட மனநிலையிலேயே நான் இருந்தேன்னா பிதாவினுடைய வலது பார்சத்திலே உட்காரக்கூடிய அந்த அந்த தன்மை அவர் என்ன பண்ணிடுவார், இழந்து போயிருந்திருப்பார். கரெக்டா? நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் தாழ்த்தப்பட்டாருங்க, பூமிக்கு வந்தாரு, பாடுகள் அனுபவிச்சாரு. இப்போ எதனால உயர்த்தப்பட்டார் தெரியுமா? பாதிக்கப்பட்டது நிமித்தமா உயர்த்தப்பட்டார். ஆனா பாதிக்கப்பட்ட மனநிலையிலேயே இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அவர் என்ன பண்ணிருக்க மாட்டார், உயர்த்தப்பட்டிருக்க மாட்டார். ஏன்? தேவனுடைய சித்தமாக அது இருந்ததுனாலையும், இரண்டாவதா அவர் அந்த பாதிப்பை தேவனுடைய விருப்பத்தின்படி அதை ஏற்றுக்கொண்டதுனாலையும் அவர் என்ன பண்றாரு, அதுல இருந்து வெளியே வர்றாரு. ஒருவேளை நீங்க இப்ப சொல்லலாம், சரிப்பா அது கர்த்தருடைய சித்தமா அவருக்கு வந்துச்சு, எனக்கு கர்த்தருடைய சித்தம் இல்லாம ஒரு பாதிப்பு வருதே. அப்படி இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட மனநிலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். நம்ம எல்லாருமே உபத்திரவங்களுக்கு மத்தியிலே, பாடுகளுக்கு மத்தியில், நம்ம எல்லாருக்குமே பாதிப்புகள் பல பகுதிகளில் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில், உணர்வுகளில், இருதயத்தில், குடும்பத்தில், பிசிக்கலா, வேலையில், படிப்பில், பலவிதமான திடீரென்று வரக்கூடிய பாதிப்புகள் இருக்கும். விக்டிமைஸ்ட், we will be victimized for different things in this world. ஆனா இது எல்லாமே நம்மை அதே பாதிப்பிற்குள்ளாகவே வைக்க கூடாது. பாதிப்பிலிருந்து வெளியே வருவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தையை வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். பாருங்க, இங்க என்ன போட்டிருக்கு? 1 பேதுரு 2:12 தானே வாசித்தீங்க? 1 பேதுரு 2:12. புறஜாதிகள், திரும்ப வாசிப்போம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். பேதுரு சொல்றாரு பாருங்க, உங்களை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க, உங்களை பார்த்து அவங்க பேசுற விஷயத்துல உங்களுடைய செயல்களை பார்த்து, ஏன்னா whatever is in your mind becomes your action. உங்களுடைய சிந்தையில மனதில் என்ன இருக்குதோ அதுதான் உங்க செயலாக மாறுகிறது. ஸோ அதனால தான் சொல்றாரு, உங்க நல்ல நடக்கையை பார்த்து தேவன் வரும் நாளிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். இப்ப நல்ல நடக்க வேணும்னா நமக்கு நல்ல மனநிலை வேணும். கரெக்டா? இப்போ நான் கெட்ட மனநிலையோடைய உங்ககிட்ட நான் பழகினேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் வேஷம் போடுவேன், நல்ல செயல்களை செய்து நான் நல்லவனை போல காண்பிப்பேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய ரியாலிட்டி என்ன ஆகும், வெளியே வரும்.
போட்டுட்டு இருந்த வேஷம் கலைஞ்சிரும். அப்போ நம்ம சொல்லுவோம், அப்போ இவ்வளோ நாள் இவன் செய்த செயல் எல்லாம் எப்படிப்பட்டது? மாறுபாடானது. ஏன்னா இவனுடைய மைண்ட் செட்டு சரியில்லை, இவனுடைய மனநிலை சரியில்லை. மனநிலையில வேற ஏதோ ஒரு எண்ணம், ஆனா செயலில் ஏமாற்றுகிற வேறு ஒரு செயல். இப்போ இப்படிப்பட்டவங்களை பார்த்து தான் சொல்றாரு, உங்களுடைய நடக்கையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா தேவனை அறியாதவங்க உங்களை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய செயல்கள் மிகவும் கவனமாக, உங்கள் செயல்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்போ இவ்விதமான தாக்கங்கள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்குங்க. என்னன்னா பாதிப்புகள். ஆனா பாதிப்பை உங்களுடைய மனநிலையாக இருப்பதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில பாதிப்புகளை சந்திக்கிறோம். அது ஒருவேளை பிசாசினால வர்றதாகவும் இருக்கலாம், கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறதாகவும் இருக்கலாம். பல விதங்களில் இதை நம்ம சந்திக்கிறோம். ஆனா நம்ம சந்திக்கிற அந்த பாதிப்பிலேயே நாம் நின்று விடுவது தேவனுடைய சித்தம் அல்ல. பாருங்க, அதே 2வது அதிகாரத்துல 20வது வசனத்துல பாருங்க, நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்ன்றதையும், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பாருங்க, ஜீசஸோடைய மைண்ட் செட்டை பேதுரு வந்து இங்க கேப்சர் பண்றாரு. நான் யோசிச்சேன் பாருங்க, அவர் 23ஆம் வசனம் பாருங்க, அவரை திட்டுனாங்க. பாடுபடும் போது அவர் பயமுறுத்தல, ஓங்கி அறையும் போது நம்ம ஹீரோவா இருந்தா, நம்ம தமிழ்நாட்டு ஹீரோவா இருந்தா, அடிச்சுக்கோடா திரும்ப நான் வரேன் வச்சு செய்கிறேன்டா அவங்கள அப்படின்லாம் நம்ம ஹீரோ பேசியிருப்பாரு. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? பயமுறுத்தலை, அவங்களையும் நேசிக்கிறாரு. ஒருத்தன் ஓங்கி கண்ணத்தில் அரைஞ்சான் இல்லையா, அவங்களையும் நேசிச்சார். நம்ம சொல்லுவோம் இல்லைங்க அவர் ஏசுங்க, அவரெல்லாம் அப்படி செய்வார், அவரெல்லாம் நம்மளாலாம் அப்படிலாம் இருக்க முடியாதுங்க. அதுக்கு தான் 21ஆம் வசனத்தில் நம்ம வாசிங்க. 20வது வசனம் பாருங்க. 20 முன்னாடி போங்கப்பா. குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி பாருங்க. அதாவது நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, தப்புக்கு ஒருத்தன் தண்டனை கொடுத்தானா அது வந்து உங்களுக்கு, ஆமா தப்புக்கு தண்டனை. ஆனா அடுத்து சொல்றாரு, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். நான் நல்லது பண்ணேன், நல்லது பண்ணதுக்கு என்ன அடிக்கிறாங்க, அப்படி அடிச்சா அது உங்களுக்கு எப்படி கோபம் வரும்? கோபம் வருமா வராதா? ஏங்க நீங்க கெட்டது பண்ணி அடி வாங்கினா ஓகே, அதுதான் சொல்றாங்க பாருங்க. நான் வச்சிருக்கிற டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்து கொண்டால் அதனால் என்ன நன்மை உண்டு? ஆனால் நீங்கள் நன்மை செய்து பாடுகள் படும்போது பொறுமையோடு சகித்து கொண்டால் அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரியமாக இருக்கும். இந்த வசனம்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சுதான் நான் சர்ச்சுக்கே வந்திருக்க மாட்டேன். என்னத்தை போய் கிறிஸ்தவ ஆண்டவர் என்ன சொல்றாரா? வசனம் என்ன சொல்லுது? நல்லது செஞ்சு அடி வாங்கு, கெட்டது செஞ்சு அடி வாங்கினா வேற, நல்லது செஞ்சு அடி வாங்கு, அதுல பொறுமையாரு. நல்லது செஞ்சேன் என்னை திட்டுறான், பொறுமையாரு. இதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. இந்த மென்டாலிட்டி, இந்த மனநிலை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாருங்க. அப்போ நமக்கு நியாயமா ஒரு பாதிப்பு வரலாம், நமக்கு அநியாயமாகவும் பாதிப்பு வரலாம். ஆனா இந்த 2 பாதிப்புமே நம்மை பாதிக்கப்பட்ட மனநிலையிலேயே வைப்பதற்கு நாம் அனுமதி வழங்கக்கூடாது. ஹல்லேலூயா. இது நம்மளுடைய சிந்தையில என்ன ஆயிடுதுன்னா, நாளாக நாள், நான் சொன்ன மாதிரி நாளாக நாளாக ஒரு அரணாக கட்டப்பட்டு நம்முடைய சிந்தையிலே கர்த்தர் விரும்புகிற காரியங்களை சிந்திக்க முடியல, கர்த்தர் கொடுக்கக்கூடிய நன்மைகளை பார்க்க முடியல. அநேக ஆசீர்வாதங்கள் பாதிக்கப்பட்ட மனநிலை என்கிறதான ஒரு மைண்ட் செட்ல நாம் இருக்கும்போது பல நன்மைகளை நாம் தொலைத்து விடுகிறோம். ஸோ முதலாவது, கர்த்தருடைய வார்த்தை இதை நமக்கு வெளிப்படுத்துவது இல்லை. 2வதா, இந்த பாதிக்கப்பட்ட மனநிலை இருக்கு இல்லைங்களா, இது நிஜத்திற்கு எதிர்மறையானது. The victim mentality is opposite to the view of reality. நெஜத்தன்மை என்ன, நெஜம் என்ன, இந்த நெஜத்திற்கு எதிர்மறையானது தான் இந்த பாதிக்கப்பட்ட மனநிலை. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஏதோ ஒரு
கஷ்டத்துலேருந்து பாதி படிச்சுட்டேன், அதுலேருந்து வெளியே வந்தாச்சு. ஆனால் இப்போ அடுத்து எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும், அதை சுதந்திரிக்கணும்னா இதுதான் நிஜம். அடுத்து எனக்கு ஒரு நன்மை நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நான் இன்னும் பழசுலேயே இருந்தேன் அப்படின்னா அடுத்து வரக்கூடியதான நிஜத்தை என்னால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய பழைய வாழ்க்கை ஒரு சங்கிலி மாலி போட்டு, அந்த பழைய வாழ்க்கையினுடைய மனநிலை ஒரு சங்கிலியாக என்னை கட்டி என்ன பண்ணுதுங்க, என்னை இழுத்து கொண்டு இருக்கிறது. என்னால் முன்னாடி ப்ரோக்ரஸ் பண்ண முடியல, முன்னேற்ற பாதையில் என்னால் நடக்க முடியல. காரணம் என்ன? பழைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தினுடைய தாக்கம் அந்த மனநிலையாக மாற்றப்பட்டு என் சிந்தையிலே ஒரு பிடிப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லுவாங்க, எனக்கு மட்டும்தான் எல்லா பாடுகளும் வருது, எனக்கு மட்டும்தான் எல்லா கஷ்டமும் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்ட மனநிலையிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேருடைய புலம்பல், நம்மளும் கூட பல நேரம் அப்படி புலம்பி இருப்போம். ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக ஏதாவது பிரச்சனையாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவோம், ஏன் இப்படி எனக்கு மாத்திரம் இந்த சோதனை? ஸோ அந்த வார்த்தை வந்துச்சுனாலே புரிஞ்சுக்கோங்க, அந்த வார்த்தை எதனால தான் வருது தெரியுமா? பாதிக்கப்பட்ட மனநிலை மைண்டில் சுற்றி இருக்கிறனால தான் நம்ம வாயில் அந்த வார்த்தை வருகிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாருக்கான திறந்து பாருங்க. இப்போ கவனிப்போம். மூணாவது நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாதிக்கப்பட்ட மனநிலை நமக்கு ஒரு மீட்பு தேவை என்கிறதை மறைத்து விடுகிறது. இட் பிளைண்ட்ஸ் our eyes. இந்த பாதிக்கப்பட்ட மனநிலையில் இருக்கும்போது அடுத்து நான் என்ன செய்யணுன்றதை என்னால் சிந்திக்கவே முடியாது. எனக்கு ஒரு மீட்பு தேவைன்றது வெளியில் இருக்கிற மனுஷனுக்கு தான் தெரியும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்களேன். எனக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, பாதிப்பு வந்துச்சுன்னு வச்சுப்போம். அந்த பாதிப்புலேருந்து அதிலே ஒரு மனநிலையிலே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ என்ன நடக்குதுன்னா, வெளியிலேருந்து ஒரு மனுஷன் என்னை பார்ப்பான். பார்த்து அவன் கேட்பான், ஏன் பில்லி நல்லா இருந்தாரு, ஏன் இப்படி ஆயிட்டாரு? இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்தது. ஓகேவா, இந்த பாதிப்பு இன்னும் 10 வருஷத்துக்கு தொடர்ந்தே வந்துச்சுன்னா வெளியில் இருக்கிறவங்களால கண்டிப்பாக சொல்ல முடியும், பில்லி என்ன ஆயிட்டாரு, 10 வருஷமா அந்த பாதிப்பிலிருந்து அவர் மீளவே இல்லை, அந்த பாதிப்பிலேயே அவர் சிக்கிக்கிட்டாரு, அவர் அந்த பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேயே அவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வெளியில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ஆனால் உள்ள இருக்கிற எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் என் மனசை சுற்றி ஒரு கட்டு, என்ன கட்டு, இப்படி ஆயிப்போச்சு. இது எத்தனை வருஷமா? 10 வருஷம், 20 வருஷம். நிறைய பேர் பாதிக்கப்பட்ட மனநிலையை செத்தே போயிடுவாங்க. நம்ம பார்த்துருக்குறோம். கடைசி வரைக்கும், உயிர் போற வரைக்கும் நான் பாதிக்கப்பட்டவன், இந்த பிரச்சனை, ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து வருவதற்கு அவர்களுக்கும் மனம் இல்லை, வெளியில் இருக்கிறவங்களும் எந்த முயற்சியும் எடுக்கல. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நம்ம ரொம்ப நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் நம்ம ரொம்ப ஜெபிக்கணும். நம்மளா இருந்தால் ஃபர்ஸ்ட் அதற்கான முயற்சி எடுக்கணும். இப்போ நான் பேசுறது உங்களுடைய சிந்தைகளுக்குள்ள போகிறதா? நான் பேசுறது புரியுதுங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பாதிப்புகள் அங்க நீங்க சந்தித்து இருந்தாலும் அந்த பாதிப்பின் மனநிலையிலேயே நீங்கள் இருக்க வேண்டியது தேவனுடைய விருப்பம் அல்ல, அது தேவனுடைய சித்தம் கிடையாது. இன்ஃபேக்ட் அது உங்களை என்ன பண்ணுதுன்னா, உங்களை குருடாக்கி விடுகிறது. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை குருடாக்கி விடுகிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும். என்னுடைய திருமண காரியத்தில், என்னுடைய திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி, என்னுடைய திருமணம் செய்வதற்கு முன்பதாக ஒரு சில அந்த வாலிப நாட்களே இருந்தது, ஒரு சில பழக்க வழக்கங்கள், ஒரு சில ரிலேஷன்ஷிப்ல இருந்து நான் வெளியே வர வேண்டியது அவசியமாக இருந்தது. இப்போ நல்லா கவனிக்கணும், நான் அந்த காரியங்களிலிருந்து வெளியே வரும்போது கர்த்தர் எனக்கு நல்ல உதவி செஞ்சார். எனக்கு நல்ல ஜெபிக்கிற நல்ல பெற்றோரை கொடுத்தார். எனக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குற நல்ல சகோதரர்கள் எனக்கு இருந்தாங்க. செல்வினை நான் ரொம்ப முக்கியமாக நான் ரொம்ப நினச்சி பார்ப்பேன். இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வேறொரு சகோதரனை நான் சந்தித்தேன். அவர் சொன்ன காரியம் தான் என்னுடைய பழைய வாழ்க்கையை எனக்கு நினைப்பூட்டினது. அவர் சொன்னார், நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், அது தேவனுக்கு சித்தம் இல்லைன்னு அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிவிட்டு மேரேஜ் செஞ்சுட்டேன். பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் 10 வருடம் ஆகிறது. இன்னும் என்னுடைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதான என்னுடைய அந்த நபரை, அந்த பெண்ணை என்னால் மறக்க முடியல. 10 வருஷம் ஆயிடுச்சு, பிள்ளைகள் பிறந்துட்டாங்க. ஆனால் அவரால் பழைய வாழ்க்கையில் இருந்ததான ஒரு உறவையோ அந்த உறவின் நிமித்தமாய் வந்த காரியத்தை அவரால் என்ன பண்ண முடியலைங்களா, மறக்க முடியல.
இப்போ இது பேர் தான் என்னதுங்க? விக்டிம் மென்டாலிட்டி, பாதிக்கப்பட்ட மனநிலை. அப்போ அடுத்த செகண்ட் நான் ஏசப்பாக்குள்ள நம்ம இருதயத்தில் நன்றி சொன்னேன். ஏசப்பா, இப்படிப்பட்டவனா தான் நானும் இருந்தேன், ஆனா எனக்காக ஜெபிக்கிற மக்கள் இருந்தாங்க, எனக்காக ஜெபிச்சவன். நான் அப்ப கட்டுல இருந்தேன். அந்த கட்டுல இருந்து வெளியே வந்து அடுத்து எனக்கு வர வேண்டியதான எதிர்காலத்தை பார்ப்பதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படி நம்ம எல்லாருமே பல பகுதிகளிலுங்க பாதிக்கப்பட்டிருப்போம். ஆனா பாதிப்பு அது மேம்போக்கான ஒரு பாதிப்பா இருக்கலாம், ரொம்ப ஆழமான ஒரு பாதிப்பா இருக்கலாம், பயங்கர பெரிய ஒரு பிரச்சனையா கூட இருக்கலாம். ஆனா நீங்களோ நானோ நம்ம யாருமே அந்த கடந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தினுடைய அது நம்ம தப்பா கூட பண்ணியிருக்கலாம், நம்முடைய அறிவுகெட்டத்தனத்தினால கூட அது நடந்திருக்கலாம். ஆனா அதுலயே நாம் இருக்க வேண்டியது தேவனுடைய சித்தம் அல்ல. He wants us to be released from that victim mentality. அந்த பாதிக்கப்பட்ட மனநிலையிலிருந்து உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய மூளை பகுதி விடுவிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த மூன்றாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த பாதிக்கப்பட்ட மனநிலை இருக்கும் பொழுது இது நமக்கு ஒரு விடுதலை தேவை என்கிறதான உணர்வை மறைத்து விடுகிறது. எனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்றதே மறைத்து விடுகிறது. அவங்களுக்கு வந்து மொத்த உலகமே அந்த மனநிலை தான். அவங்களுக்கு மொத்த உலகமே அந்த மனநிலை தான். சரிங்களா? ஸோ அப்போ நிறைய பேர் இதை ரொம்ப எமோஷ்னலாக, இப்போ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இதுலேயே இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்க. விக்டிம் மென்டாலிட்டியில் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பிரேக் ஆனவங்க, உறவுல இருந்து வெளியே வந்தாங்க, என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, என்னது தாடி வளர்த்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு என்ன சொல்லுவாங்க? ஏப்பா எனக்கு தாடி வளர்த்த நிறைய பேருக்கு என்னப்பா லவ் ஃபெயிலியரான்னு கேட்பாங்க. எனக்கு லவ்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம ஆட்களுக்கு லவ் ஃபெயிலியர். ஏன்னா அவர் என்ன ஆயிட்டார்னா அதிலே ஃப்ரீஸ் ஆயிட்டார். பல பேர் பார்த்துருக்குறோம். சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா உங்களுக்கு? மறைந்த ரட்டன் டாட்டா. உங்களுக்கு அவருடைய வாழ்க்கை தெரியுமா உங்களுக்கு? அவர் ஒரு பெண்ணை நேசித்தார். அவர் இறந்துட்டார் 2 வாரத்துக்கு முன்னாடி. அவருடைய இன்டர்வியூவை கேட்டு பாருங்க. அவர் ஒரு பெண்ணை நேசித்தாராம். அந்த பெண், அதாவது அப்போ வந்து அவர் ரொம்ப பெரிய நிறுவனத்தினுடைய தலைவராக இல்லை. அப்போ அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தார். அப்போது அந்த பெண் வந்து நிறைய சொத்துக்கத்தெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க கேட்குறாங்க, ஏன் நீங்கள் மேரேஜ் பண்ணல? நான் திருமணம் பண்ணணும்னு நினச்சேன், நான் ஒரு பெண்ணை நேசித்தேன், அந்த பெண்ணை வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான், அதனால எனக்கு திருமணத்தின் மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமே செத்து போயிட்டார். இதுதான் விக்டிம் மென்டாலிட்டி. உலகத்தை ஆண்ட மனுஷன் அவரை மாதிரி நல்ல ஒரு உதாரணம் இல்லை. தேசமே அவருடைய மறைவுக்கு தேசமே அழுதுச்சு. எனக்கு தெரிஞ்சு அப்துல் கலாமுக்கு அடுத்தது அதிகமாக எல்லாரும் அழுது ரத்தன் டாட்டா தான். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ள என்ன மென்டாலிட்டி இருந்ததுங்க? விக்டிம் மென்டாலிட்டி. பாதிக்கப்பட்ட மனநிலையிலிருந்து அவர் வெளியே வரல. அவரால் அந்த வாழ்க்கையை ஒரு பெரிய செல்வந்தராக அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் விடுதலையாக்கப்பட்டவரா, சிந்தையில ஒரு நிறைவுள்ளவரா அவரால் என்ன பண்ண முடியல, வாழ முடியும். கடைசி வரைக்கும் அவரை புறக்கணித்த அந்த பெண்ணை மறக்க முடியாம கசப்போட தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு ரொம்ப ரட்டன் டாட்டா ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் அப்போ நான் வச்சிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ரட்டன் டாட்டா இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தால் நலமாக இருந்திருக்கும். யார் போய் சொன்னாங்களோ, யாருடைய கடமையோ அது நமக்கு தெரியாது. ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தால் நலமாக இருந்திருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க. இப்படி தான் பிரியமானவர்களே, நம்ம நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறோம். இப்போ அந்த டாடா குரூப்ஸ், பெரிய டாடா கம்பெனி, அவர்கள் பெர்சியர்கள், அவங்களாம் பெர்சியாவிலிருந்து அவங்க வந்தவங்க. பாரிசீகம் அப்படின்ற அந்த ஒரு மத அடிப்படையில் அவங்க இருக்கிறவங்க. அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, ஏன்னா நான் டிசிஎஸ்ல வேலை செஞ்சேன், நான் டாடா குரூப்ஸில் நான் வேலை செஞ்சவன். எங்களுக்கு 2 மாதமாக அவங்களுடைய வரலாற்றை பற்றி 2 மாதம் கிளாஸ் நடந்துச்சு. நான் யோசித்தேன், என்ன தர இவ்வளோ கிளாஸ் எடுக்கிறானுங்க அப்படின்னு. வேலை செய்யும் போது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தாபனம். அதாவது பொருளாதார, அதாவது என்ன சொல்கிறது, மானிட்டரி பெனிஃபிட்ஸ்க்காக இல்லாமல் தேசத்தின் உயர்வுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்தாபனம் டாடா குரூப்ஸ். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு ஒரு வாரிசு இல்லை. இப்போ அதில் ஒரு குழப்பம் வரும். அவங்க போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்லாம் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, யார் அடுத்தது பெருசாக போடலாம், யார் அடுத்த தலைவராக போடலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனுடைய விக்டிம் மென்டாலிட்டி அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்கு இழப்பாக போய்விட்டது. சரிங்களா? அப்போ இப்படிப்பட்டவர்களாலே
நமக்கு ஒரு விடுதலை தேவை, நமக்கு ஒரு மீட்பு தேவைன்றதை உணரவே முடியாது. மூன்றாவது. நான்காவதா, அது இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மனநிலை நம்முடைய வல்லமையை குறைத்து விடுகிறதா இருக்கிறது. It disempowers us. அவங்கள என்ன பண்ணிடும் தெரியுமா? இந்த பாதிக்கப்பட்ட மனநிலை இருக்கும்போது அவங்கள உரிச்சிரும். ஒரு வியாதி வரும்போது திடீர்னு ஒல்லியானவங்களை பார்த்து என்ன சொல்லுவோம்? எப்பா இந்த வியாதி வந்தனால இவர் என்ன ஆயிட்டாரு, விழுவிழுன்னு ஆகி போயிட்டாருப்பா, எலும்பும் தொலியுமா ஆகி போயிட்டாரு. கரெக்டா இல்லையா? ஏன்? அது ஒரு குறிப்பிட்ட வியாதி நிமித்தமாய் அவருடைய சரீரத்தில் என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு பாதிப்பு. இப்படிதான் நிறைய பேருக்கு ஆத்துமா, இது வெளியில் நான் சொல்றது வெளியில சொல்ற உடம்பு, ஆனா ஆத்துமாவில் இந்த பாதிக்கப்பட்ட மனநிலை இருக்கும்போது நீங்க ஒரு ஆத்துமாவை பார்க்கக்கூடிய ஏசப்பா மாதிரி ஒரு கிருபை நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டேலண்ட் இருந்தா, நீங்க லிட்டரலா அவனுடைய சரீரம் அப்படியே உருக்குலைஞ்சி, அவனுடைய ஆத்துமா உருக்குலைஞ்சு இருக்கிறத என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். இப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டியது தேவனுடைய சித்தம் அல்ல. நம்முடைய வார்த்தை சொல்லுது, நம்ம வாசிக்கிறோம் 1 யோவான்ல வாசிக்கிறோம் இல்லைங்களா, சாரி 2 யோவான்ல வாசிக்கிறோம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ வாழ்வு அப்படின்றது எங்க ஃபர்ஸ்ட் உண்டாகுது சொல்லுங்க? சரீரத்திலையா? ஆத்துமாவில தான் உண்டாகுது. இந்த ஆத்துமாவில தான் இந்த பாதிக்கப்பட்ட மனநிலை என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, உட்காந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு லைஃப்ல ஒரு பாதிப்பு வந்திருப்போம் இல்லையா? ஒருவேளை நான் சொன்ன மாதிரி மரணமா இருக்கலாம், விபத்தா இருக்கலாம், நம்மளை விட்டு பிரிந்து போன ஒரு நபரா இருக்கலாம், துரோகம் செய்தவர்களாக இருக்கலாம். இப்படி பல விதங்களிலே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? பாதிக்கப்பட்டிருக்கோம். வெளியில தெரியும், ஒரு சிலது வெளியே தெரியாது. ஆனா பாதிக்கப்பட்ட அந்த மனநிலையிலேயே நாம் இருப்பது மிகவும் ஆபத்தானது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு அது தடையாக இருக்கிறது. ஆனால் ஆத்துமாவிலே முழு சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுங்களா? ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றும், அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடி, ஸ்பிரிட், அப்புறம் வெளியில உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதத்திலும் நீ வாழ்ந்து சுகமாக இருப்பாய். So healing starts from the soul. சுகம் அப்படின்றது, ஆரோக்கியம் என்பது ஆத்துமாவிலிருந்து ஆரம்பிக்கிறது, சரீரத்திலிருந்து அல்ல. நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால தான் நிறைய நேரங்களில் இப்போ நான் இந்த 38 வருஷமா வியாதியஸ்தனா இருந்ததான ஒரு மனுஷனை பத்தி, அவன் எங்க இருக்கிறான்? பெதஸ்தா குளம் அருகே அவன் இருக்கிறான். பெதஸ்தா குளம் அருகே அவன் இருக்கிறான். அவனை போய் சுகப்படுத்திட்டு ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, போ, திரும்ப இனிமே என்ன பண்ணாத, பாவம் செய்யாதன்றாரு. ஏன்னா பாவம் அவனுடைய சரீரத்தை எப்படி பாதிச்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவனுடைய சோலை பாதிச்சது. அந்த சோல்ல இருந்து வந்த தாக்கம் தான் அவனுடைய சரீரத்தை பாதிச்சது. ஸோ ஜீசஸ் அந்த ரூட்டை கண்டுபிடிக்கிறாரு. நீ இப்படிப்பட்ட வியாதியஸ்தனா இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய சரீரத்தில் கை கால் இப்படி வீணா இப்படி உடைஞ்சு போனது, முடங்கி போனது, பேரலைஸ் ஆனது இல்லை, ஆத்துமா தான் உன்னுடைய முடக்கத்திற்கு காரணம். 38 வருஷமா நீ இதே இடத்துல இருப்பதற்கு காரணம் என்ன? உன்னுடைய பாவம் நிறைஞ்ச ஆத்துமா. ஸோ ஏசப்பாவும் இதை பல இடங்களில் இதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். அப்போ பிரியமானவர்களே, நம்ம ஒரு காரியத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாகவே நாம் இருக்கும் பொழுது ஆத்துமாவினுடைய நிலை உருக்குலைந்து போகும். 4வதா பார்க்கிறோம். 5வதாக, கர்த்தருடைய சந்தோஷத்தை உங்களிலிருந்து இந்த பாதிக்கப்பட்ட மனநிலை உரித்து எடுத்துவிடும். It will suck out the joy of the Lord from your life. இது பாதிக்கப்பட்ட மனநிலை, விக்டிம் மென்டாலிட்டி இருக்கும் போது, கவனிங்க எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்களேன், பாதிக்கப்பட்ட மனநிலை இருக்கும் போது நம்ம எப்பயுமே வெளியில என்ன பண்ணுவோம்? சிரிப்போம். அப்படிங்களா? உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? ஐயோ, மனசு புழுங்கும், அழுக வரும். சிரிக்கும் போது அவங்களோட வெளியில சிரிச்சுக்குவோம், ஆனா மனசுல வேதனை இருக்கும். மனசுல ஒரு வேதனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வெளியில சிரிச்சுக்குவோம். காரணம் என்ன? கர்த்தருடைய சந்தோஷம் நம்ம இடத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. ஆனா இப்படிப்பட்டவர்களா நாம் இருப்பது தேவனுடைய சித்தமா? இல்ல. நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்னு பாருங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். எபேசியர் 1:3 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்தார். அப்ப இவர் சகல ஆசீர்வாதம்னு சொல்றது மைண்ட், பாடி அண்ட் சோல் எல்லாமே தான். ஆத்துமாவிலையும் உங்களுக்கு ஆசீர்வாதம், சரீரத்திலையும் உங்களுக்கு ஆசீர்வாதம், எல்லாத்துலயும் இருக்குது. ஆசீர்வதிக்க போறாருன்னா இல்ல, ஆசீர்வதித்து இருக்கிறார். இட்ஸ் பீன் ப்ரிப்பேர்ட், உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டுருச்சு.
ஆனா இப்படிப்பட்டவங்களா இருக்கிறதான ஆயத்தமாக்கப்பட்டு எல்லாம் ரெடியா இருக்குப்பா. ஆனால் உங்களால ஏன் இன்னும் இது பண்ண முடியல? ஏன் நான் பாதிக்கப்பட்ட மனநிலையிலேயே நாம் இன்னும் முடங்கி கிடக்கிறோம். அதுல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியலங்க? நம்மளால வெளியில வர முடியல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம் இருக்கும் பொழுது நம்முடைய மன சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம், நம்முடைய சந்தோஷத்தை நாம் இழந்து விடுகிறோம். நம்ம மன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்துட்டோம்னா அல்டிமேட்டா ஏசப்பாவனுடைய சாயலாக நாம் மாற்றப்படவே முடியாது. சந்தோஷமா இருக்கிற ஒரு மனுஷனால தான் எதையுமே அச்சீவ் பண்ண முடியும். கரெக்டா? ஆமா தானே? நார்மலா எடுத்துக்கோங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி விட்டுருவோம். நார்மலா ஒரு விஷயத்தை ஒரு மனுஷன் சாதிக்கிறான்னா அவனுக்கு என்ன வேணும்? சந்தோஷம், ஒரு நிறைவு வேணும். இல்லைன்னா ஒரு தேவை இருக்கணும். ஒரு ப்ராவர்ப் இருக்கு இல்லைங்களா, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தேவைன்னு ஒன்று இருந்தா அப்பதான் ஏதாவது ஒன்று உருவாக்கணும்னு ஒன்று ஆசை இருக்கும். அப்போ நமக்குள்ள இந்த விக்டிம் மென்டாலிட்டி, இந்த பாதிக்கப்பட்ட மனநிலை வந்துருச்சுன்னா நமக்கு எதுவுமே தேவை இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்னா பழசையே நினைச்சுக்கிட்டு இருப்போம். அடுத்ததா சந்தோஷத்தை இழந்து போயிடுவோம். அடுத்ததா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்ற காரியத்தை நம்மளால முழுமையா நம்மளால அறிந்து கொள்ளவே முடியாது. கிறிஸ்துவை போல மாற்றப்படுவது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் நிறைய பேரால நம்ம பேசுறோம் இல்லைங்களா, கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் தேவ புத்திரர்கள் மாற்றப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். வாசிப்போம் ரோமர் 3வது அதிகாரம், ரோமர் 5வது அதிகாரம், ரோமர் 5:3-5. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்க, தேவ ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. 4வது வசனத்துல சொல்றாரு பவுல், உபத்திரவங்களிலும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். சஃபரிங்ஸ் வருது, உபத்திரவங்கள் பாடுகள்லாம் வருது. பேதுரு சொன்னார்ல, அதே தான் இவரும் சொல்றாரு. உபத்திரவ பத்தி தான் என்ன பண்ணுவேன்? மேன்மையா நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவராலே எனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பாதிக்கப்பட்ட மனநிலையிலிருந்து ஒரு மனுஷன் வெளியே வரணும்னா அவர் என்ன தெரியுங்களா செய்யணும்? தேவனுடைய அன்பை அவர் ருசி பார்க்க ஆரம்பிக்கணும். நிறைய பேர், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிக்கணும் எல்லாரும், நினைப்பாங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் அற்புதத்தை எங்க பண்ணாரு? கானா ஒரு கல்யாணத்தில் பண்ணார். என்னத்தை திராட்சரசமா மாற்றினாரு? தண்ணியை திராட்சரசமா மாற்றினார். இப்போ அங்க அந்த திருமணத்துக்கு மேனேஜரா இருந்தவர் இருக்கார் இல்லையா, அவர் தான் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருங்க? டேஸ்ட் பண்றாரு. ஒருவேளை கொஞ்சம் ஒரு கற்பனையை யோசிச்சு பாருங்க, அவர் டேஸ்டே பண்ணாம அந்த திராட்சரசம் வந்துருச்சா, இப்போ தான்பா இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்தேன், போங்க போய் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு இருந்தாருன்னா, நல்லா கவனிக்கணும், அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நமக்கு அந்த திராட்சரசத்தினுடைய மகிமை நமக்கு தெரிஞ்சிருக்குமா? திராட்சரசம் இல்லை, வந்துருச்சு, அவ்வளவுதான். ஆனா அவர் திராட்சரசத்தை சுவைத்ததுனால தான் நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது. முன்னாடி இருந்த திராட்சரசத்தை பார்க்கிலும் ஏசப்பா தண்ணீரை திராட்சரசமா மாத்தினது ரொம்ப இன்னும் டேஸ்டா இருக்குப்பா. அப்போ சுவைக்கும் போது மாத்திரம்தான் நம்ம, அதாவது சும்மா பார்க்கறதுனால இல்லை, சுவைக்கும் போது மாத்திரம்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா கர்த்தருடைய காரியங்களை உங்களால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த விக்டிம் மென்டாலிட்டி என்ன தெரியுங்களா பண்ணுது? உங்களை சுவைப்பதற்கு உங்களை தடை செஞ்சிடும். பாதிக்கப்பட்ட மனநிலை இருக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, திராட்சரசம் திராட்சரசம் சொல்லுவாங்க. ஆனா திராட்சரசத்தை சுவைச்சிருக்க மாட்டாங்க. ஏன்? பாதிக்கப்பட்ட மனநிலை. இப்ப அப்படியே கொஞ்சம் கற்பனை யோசிச்சு பார்ப்போம். இப்ப ஒரு மேனேஜர் அந்த அதாவது திருமண பந்தி விசாரிப்புக்காரன் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏங்க கொஞ்சம் சாதாரணமாக புரிதல்ல சொல்றேன். கேட்டரிங் மேனேஜர் அவர் தான், கேட்டரிங் மேனேஜர் அவர். இப்போ வந்து சொல்றாங்க திராட்சரசம் காலியாகி போச்சுன்னு கேட்டரிங் மேனேஜர்கிட்ட சொன்னோன்னா அவர் பாதிக்கப்பட்ட மனநிலையானவராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு? ஐயோ திராட்சரசம் இல்லையே, என் பொழப்பு இதை நம்பி தானே இருந்தது, என்ன பண்ணுவேன்? இந்த வீட்டுக்காரங்க ரொம்ப பயங்கர ஆடம்பரமாக கல்யாணம் நடத்துறாங்க, என்னை வச்சு மிதிப்பானுங்களே, இப்படிலாம் அவர் யோசிச்சு இருந்திருப்பாரு. ஆனால் ஏசப்பா அற்புதம் செஞ்சதை இவர் சும்மா பார்க்கல.
இவர் ருசி பார்க்குறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஒரு விக்டிம் மென்டாலிட்டியிலே இருந்திருந்தாருன்னா அவரால் ருசி பார்த்துருக்கவே முடியாது. அவர் புலம்பல் பாட்டை தான் பாடி இருந்திருப்பார். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த பாதிக்கப்பட்ட மனநிலை இருக்கும்போது கர்த்தர் தருகிறதான ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணிடுறோங்க, இழந்து விடுகிறோம். பாடுகள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் அதற்கு மத்தியிலே கர்த்தருடைய மகிமை என் வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுகிறது என்பதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமே ஒழிய, இது வந்துருச்சு உபத்திரம் வந்துருச்சு இதுலேயே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேனேன்ற மனநிலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். இதற்கு ஒரே வழி, கிறிஸ்துவனுடைய அன்பினாலே நம்முடைய இருதயம் ஃபுல்லாக, நம்முடைய சிந்தை ஃபுல்லாக நிரப்பப்படணும். நாங்கள் நிறைய ட்ராவலிங் பண்ணிட்டு இருந்தோம் போன வாரத்தில், சரிங்களா? நிறைய நான் சொன்னேன் இல்லைங்களா, பல இடங்களுக்கு போனோம். அப்போ நாங்கள் சந்திரபூர்லேருந்து நாக்பூருக்கு தான் கடைசி 2 நாள் போனோம். போகும்போது அண்ணன் கூட போனோம். அண்ணன் அதுக்கு முன்னாடி வேறு காரில் இருந்தார். அப்புறம் நாங்கள் ஒரு போயிட்டு இருந்தோம். அப்போது நானும் அண்ணனும் நிறைய டயர்ட்னஸில் பின்னாடி இருந்த சகோதரலாம் தூங்கிட்டாங்க. நானும் அண்ணனும் நான் கார் ஓட்டிகிட்டு இருந்தேன். அண்ணன் எங்கூட உட்காந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போது அவர் சொன்ன ஒரு காரியம், நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய வாலிப நாட்களில் எப்படி உங்களுடைய சேலஞ்சஸ் நீங்கள் எப்படி சந்திச்சிங்க, உங்களுடைய வாலிப நாட்களில் எப்படி இருந்தது அப்படின்னு. அவர் ஒரு ஊழியக்காரருடைய காரியத்தை பற்றி இந்த ஊழியக்காரரோட எனக்கு நெருக்கமான பழக்கம் இருந்துச்சு. அந்த எப்போ பார்த்தாலும் நான் அவர்கிட்ட தான் நான் போவேன். எல்லா டைம்லையும் அவர்கிட்ட தான் போய், எனக்கு 15 வயசுலேருந்து அவர்கிட்ட தான் நான் போக ஆரம்பித்தேன். வாரத்துக்கு ஒருக்க அவர் வீட்டில் போய் அவரை சந்தித்து பார்த்து பேசுவேன். அப்போ அவர் சொன்ன ஒரு காரியம் என்னை வாலிப நாட்கள் முழுவதுமாக என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவுச்சினார். அவர் சொன்ன ஒரு காரியம், உன்னுடைய உடம்பை, உன்னுடைய சரீரத்தை ஏசப்பாக்கு கொடுத்துரு. இது என்ன பெரிய விஷயம், எல்லாருமே இதுதானே சொல்கிறோம், ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து அதாவது ஜீவபலியாக ஒப்பு கொடுக்குறன்றது நம்ம புத்தி வந்ததுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் பெற்றுக்கொள்வது யோசிக்கிறது வேற. ஆனால் ஒரு 15 வயசில் இருக்கிறதான ஒரு வாலிப மகனுக்கு சரீரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும், ஏசப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுன்றது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஆனால் நான் நினைக்கிறேன் ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செஞ்சிருக்காரு. அப்போது அண்ணன் செல்வன் அந்த இடத்துல சொன்னாங்க, அந்த குறிப்பிட்ட ஊழியக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை, எப்பப்பெல்லாம் எனக்கு ஏதாவது யோசனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் வரும்போது உடனே என் தலைமையில கை வச்சு, ஏசப்பா என் உச்சந்திலேருந்து உள்ள கால் வரைக்கும் ஏசப்பா உங்களுக்கு சொந்தம், நான் என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. ஏதாவது எண்ணம் வரும், என்னை சுற்றி சுற்றி நிறைய பேரும் வந்தாங்க, என்னை விழத்தள்ளும்படி பார்த்தாங்க. அப்போல்லாம் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக ஓடி வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏசப்பா மேலே இருந்த அன்பு. அவர் சொன்னார், அந்த ஊழியக்காரர் என்கிட்ட ஒன்று கற்றுக் கொடுத்தார், அதை இன்ன வரைக்கும் நான் மறக்கலை. என்ன அப்படின்னா, எனக்கும் அவருக்கும் இருக்கிறதான நேசம், எனக்கும் இயேசுவுக்கும் இருக்கிறதான அன்பு, இது ஒன்று தான் இது எல்லாவற்றுக்குமே அடிப்படையானதாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அது ரொம்பவுமே என்னை யோசிக்குது. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் பல தடவை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த யங் ஏஜ், அந்த டீனேஜ்லேருந்து 13-14 வயசுலேருந்து ஒரு மகனோ ஒரு மகளோ ஏசப்பாவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை உண்மையாலுமே பலர் கண்களுக்கு முன்பதாக, பலருக்கு முன்பதாக மகிமையாக நிறுத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாக அவங்க மாற்றப்படுவாங்க. இதை நான் அறிந்து கொண்டேன். இது ப்ராபப்லி நான் கொஞ்சம் லேட் அதில், வாலிப நாட்கள் எனக்கு இருந்தது, ஆனால் நான் தவறின நாட்களும் உண்டு. ஆனால் இப்போ நான் நினச்சி பார்க்கும்போது, இப்போ அருள் சொன்னார் இல்லைங்களா, ஊழியத்துக்கு பிரவீன் சீக்கிரமாக வந்துட்டான், ஆனால் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். இப்போ அந்த லேட்டாக வர்றவங்க எல்லாருக்குமே எனக்கு ஒரு ரிக்ரெட் எப்பயுமே இருக்கும். ரிக்ரெட்னா நான் எப்பயும் யோசிச்சு பார்ப்பது உண்டு. நான் பிரவீன் எப்பயுமே ஊழியத்துக்கு வரும்போது நான் சொல்லுவேன், பிரவீன் என் வாழ்க்கையில் நான் 6-7 இயர்ஸ் நான் தொலைச்சிட்டேன், எனக்கு அப்போவே ஊழிய அழைப்புன்னு தெரியும், ஆனால் நான் என்ன பண்ணேன், வேலைக்கு தான் நான் போவேன், அங்கே தான் போய் சம்பாதிப்பேன், அப்படி தான் போவேன். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் சரி இந்த 6 வருஷம் போச்சே, அது எனக்கு, அதாவது 6 வருஷம் போச்சேன்றது எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் எனக்கு நினைக்கும் போது இதை செஞ்சுருக்கலாம், அப்போவே எனக்கு அழைப்பு வந்தது, அப்போவே எனக்கு சத்தம் வந்துச்சு, கர்த்தருடைய சத்தம் வந்துச்சு, ஆனால் அதை நான் அசட்டை பண்ணிட்டேன். இப்போ நான் ஏன் திரும்ப உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், தேவனுடைய அன்பு எல்லாரையுமே நம்மளை நெருக்கி ஏவுதுங்க. ஆனால் எந்த டைமில் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரயோஜனமான பாத்திரங்களாக என்ன பண்ண முடியும், மாற்றப்பட முடியும். இப்போ இந்த விக்டிம் மென்டாலிட்டி, இந்த பாதிக்கப்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்க அவங்களால தேவனுடைய அன்பை ரியலைஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்களுக்காக மற்றவர்கள், குடும்பத்தினர், சபை மக்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கணும்.
கர்த்தாவே, அவங்க பாதிக்கப்பட்ட மனநிலையிலே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காரியம் அவங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு தாக்கை ஏற்படுத்துது. அதனால கிறிஸ்துவனுடைய அன்பை என்ன பண்ண முடியல, அவங்களால ருசி பார்க்க முடியல. கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது ஒன் டைம் இல்லை, டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றப்படும். ஹல்லேலூயா. தேவ நோக்கத்திற்காக, தேவ மகிமைக்காக வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும். ஐந்தாவது, கடைசியாக சொல்லி முடிக்க போகிறேன். இந்த பாதிக்கப்பட்ட மனநிலை உறவுகளை பாதிக்கிறது. பிரச்சனை இங்க, ஆனா பாதிப்பு எங்க தெரியுமா? ஃபேமிலியில. கவனிச்சிருக்கிறீங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான மனநிலை பாதிக்கப்பட்ட அப்பா இருந்தாருன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அப்பா தானே பாதிக்கப்பட்டாரு, ஏன் ஃபேமிலி, பிள்ளைங்க, ஒய்ஃப்லாம் ஏன் பாதிக்கப்படணும்? அப்படிதான். ஏன்னா நம்மளுடைய மைண்டு தான் நம்முடைய குடும்பத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்முடைய சிந்தை என்னவோ, உங்களுடைய மனநிலை என்னவோ, அதுதான் உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடாக இருக்கும். அப்போ குடும்பத்தில் எப்படிப்பட்ட மனநிலையை நாம் வெளிப்படுத்துகிறோம்? இப்போ நிறைய பேருடைய குடும்பங்கள் பிரிந்து போயிருப்பதற்கும், தடையா இருப்பதற்கும், பிரச்சனைகள் கூடியிருப்பதற்கும் காரணம் என்ன தெரியுங்களா? குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்ட மனநிலையிலேயே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இப்போ பாதிக்கப்பட்ட மனநிலையில வீட்டில் இருக்கிற ஒருத்தர் இருந்தால், ஒரு 3 பேர் உணர்வுள்ளவங்களா இருந்தா என்ன பண்ணலாம்? ஜெபிச்சிடலாம். 4 பேருமே பாதிக்கப்பட்ட மனநிலையா இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். கரெக்டுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அப்படிப்பட்டவர்களுக்காக சபையில் இருக்கிறவங்க தான் ஜெபிக்க முடியும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில சற்று யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் 6 காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது, இந்த பாதிக்கப்பட்ட மனநிலை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, முதலாவது, கர்த்தருடைய வார்த்தையில அப்படிப்பட்ட காரியமே இல்லை. பாதிக்கப்பட்டவர்களாய் நாம் இல்லை. அடுத்து, இரண்டாவதாக, இந்த பாதிக்கப்பட்ட மனநிலை நிஜம் நிஜத்தை என்ன பண்ணணும்னா திரித்து விடுகிறதா இருக்கிறது. அடுத்து, மூன்றாவதாக, இந்த பாதிக்கப்பட்ட மனநிலை நமக்கு ஒரு இரட்சகர் தேவை, நமக்கு ஒரு விடுதலை வேண்டும்ன்றதான அந்த தேவையை அடைத்து வைக்கிறது. நான்காவதாக, இந்த பாதிக்கப்பட்ட மனநிலை நம்முடைய ஆத்துமாவின் பலனை நம்மிடத்திலிருந்து உறிஞ்சி விடுகிறதா இருக்கிறது. ஐந்தாவதாக, பாதிக்கப்பட்ட மனநிலை நம்முடைய சந்தோஷத்தை நம்மிடத்திலிருந்து உறிந்து விடுகிறதா இருக்கிறது. ஆறாவதாக, இந்த பாதிக்கப்பட்ட மனநிலை வெறும் மனதை மாத்திரமல்ல, குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறவுகளையும் பாதிக்கும். இப்போ இந்த பாதிக்கப்பட்ட மனநிலையிலிருந்து டெலிவரன்ஸ் வேணும்னா ஒன்னே ஒண்ணுதான். பாதிக்கப்பட்ட மனநிலைன்றது ஒரு பேய் கிடையாது, இது பிசாசு கிடையாது. ஆவியை துரத்துறதுக்கு இயேசுவின் நாமத்தினால இந்த ஆவியை போ அப்படின்னு நிறைய பேருக்கு அது உள்ள இருந்திருந்து ஆவியா மாறிடும், ஆவிக்கு ஒரு வாசலாக மாறிடும், அது வேற. ஆனா ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுமா ஆரம்பிக்குது? இது மைண்ட் செட்டு தான். இது பிசாசு கிடையாது. இப்போ இந்த மைண்ட் செட்டை எதனால ரீப்ளேஸ் பண்ணணும் தெரியுமா? ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும். கிறிஸ்துவனுடைய அன்பினால இந்த மனநிலையை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா, விக்டிம் மென்டாலிட்டி, பாதிக்கப்பட்ட மனநிலையிலிருந்து என்ன ஆயிடுவோம்? நம்ம விடுதலை ஆயிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ இந்த பாதிக்கப்பட்ட மனநிலையிலேயே நம்ம இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? பிசாசுக்கு நல்ல திறந்த வாசலை, உனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான்னு பிசாசுக்கு நம்ம பார்த்து சொல்லலாம். ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு? உனக்காக நான் வச்சிருக்கேன். நம்ம பிசாசை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்போம், பிசாசே உனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான். ஏன்னா என் மனநிலை இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு இருந்தா, மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா கடைசியா ஆமா ரிட்டார்டட் தான் ஆகும். கடைசியா பைத்தியம் தான் பிடிக்கும். இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்களுடைய உச்சக்கட்டம் தான் என்னது? ஆமா, தங்களுடைய சிந்தையில என்ன நடக்குதுன்னே தெரியாது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? So if you are not dealing with the victim mentality, you are opening doors for demons to come into your life. பாதிக்கப்பட்ட மனநிலையை நம்ம ஒழுங்கா நம்ம சரி செய்யலன்னு சொல்லி சொன்னா, சத்ருவானவன் உள்ளே நுழைவதற்கான வாசல் என்ன பண்ணிடுறோம்? திறந்து வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப இதை இம்மீடியட்டா நம்ம ரெக்டிஃபை பண்ணணும், உடனடியா சரி செய்யணும். ரொம்ப முக்கியமா நம்ம இப்படி சொல்லக்கூடாது, சின்ன பிள்ளைக்கு இருக்காது, பெரியவங்களுக்கு தான் இருக்கும். இல்லை, எல்லா வயதில் இருக்கிறவங்களுக்கும் விக்டிம் மென்டாலிட்டி வரும். ஏதாவது ஒரு விதத்தில் விக்டிம் மென்டாலிட்டி வரும். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரன், அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 22 வயசு இருக்கும். அவருடைய டெலிவரன்ஸ் செஷனுக்காக ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு இருந்தார். அவர் பயங்கரமாக பயத்து, நான் எதை பார்த்தாலும் பயம். இதுக்காக ரொம்ப அதிகமாக ஒரு ஜோமனி பிரயாசப்படுறாரு. அதற்காக இப்படி ஜோம் பண்ணாலும் அவரால் சரி வெளியே வரவே முடியல, எதை பார்த்தாலும் பயம்.
இப்போ ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரத்தில் வரார். அந்த ஊழியக்காரர் இந்த காரியங்கள்லாம் அறிந்து இதற்காக அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு சம்பவத்தை அவருக்கு காண்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன வயசுல 4 வயசு இருக்கும்போது அவங்க வீட்டில் ஏதோ ஒன்று விளையாண்டுட்டு இருக்கும்போது அவருடைய கூட பிறந்தவங்களுக்கு ஏதோ பயங்கரமாக கையோ காலோ உடஞ்சிருச்சு. ஃபேட்டலான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு சின்ன வயசுல இருக்கும்போது. இதனால அவங்க வீட்டில் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, போட்டு செமையாக அடிச்சிட்டாரு. அடின்னு அடிச்சு, ரொம்ப சேட்டை பண்ற நீ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடிச்சு உதச்சி இவர் ஒரு தனியான ஒரு ரூம்ல பூட்டிட்டார். ஒரு நாளைக்கு இவர் இருந்ததுன்னா அப்புறம் வந்துட்டார். அப்புறம் வெளியே வந்துட்டார். அப்புறம் நார்மலான ஒரு லைஃப் வீட்டில் இது இருக்கும் இல்லைங்களா, உன்னால தான் அவன் தம்பி இப்படி ஆனா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கையோ காலை ஏதோ ஒன்று உடஞ்சிருச்சு. அதனால வீட்டில் அப்படியே சொல்லி இப்போ இந்த குறிப்பிட்ட 23 வயசுல இருக்கிற அந்த வாலிபனுக்கு சின்ன வயசுல நடந்த இந்த சம்பவத்தை கர்த்தர் அந்த ஊழியக்காரனுக்கு தரிசனமாக காண்பிக்கிறார். அதை காமிச்சிட்டு இப்போ அவர் சொன்னார், உன்னுடைய அப்பாவை நீ மன்னிச்சியா? உங்க அப்பா அவர் கோவத்தில் அடிச்சிருக்கலாம், நீ செஞ்ச தப்புக்கு தான் அடிச்சாரு. ஆனா உங்க அப்பாவை நீ மன்னிச்சியா? இல்லை, எங்க அப்பாவை இன்னும் என்னால் மன்னிக்கவே முடியல, நீ ரொம்ப அடிச்சிட்டாரு. இப்போ நல்லா கவனிக்கணும். அவர் சொல்றாரு, இப்போ உடனடியா இந்த பயத்தின் ஆவிலிருந்து உனக்கு வெளியே போகணும்னா உடனடியா ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் அப்பாவை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னார். அவர் மன்னிக்கிறேன் அப்படின்னு ஒன்றா பொத்துன்னு கீழே வந்துட்டார். அந்த அஸ்தாவி வெளியே போயிடுச்சு. பாருங்க, இது எதில் மறைஞ்சிருந்தது தெரியுமா? அவங்க அப்பா மேலே இருந்ததான ஒரு கசப்பு. அவங்க அவர் பண்ண தப்புக்கு தான் அவர் அடி வாங்கினாரு. ஆனால் அவருக்குள்ள என்னவா இருந்துச்சு? அது ஒரு கசப்பு, ஒரு கோபம், ஒரு வைராக்கியமாக அது மறைஞ்சிருந்தது. அந்த டைமில் அவர் குழந்தை, அந்த குழந்தையினால எதுவுமே பண்ண முடியாது. அப்பா அடித்த கோபத்துக்கு அது வாங்கிடுச்சு, ஓகே, அந்த தண்டனையிலேருந்து வெளியே வந்துருச்சு. ஆனால் அந்த தண்டனை நிமித்தமாய் வந்ததான மனநிலையில் இப்போ பிசாசு எதை கொண்டு வந்து வச்சுட்டான்? பயத்தின் ஆவியை கொண்டு வந்து வச்சுட்டான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? 23 வயசுல தான் அவர் சொல்றார், அவர் டெலிவரன்ஸ் ஆனதுக்கப்புறம் அவர் சொல்றார், எனக்கு எதை பார்த்தாலும் பயம், சைக்கிள் ஓட்டினா பயம், எதை பார்த்தாலும். அவர் சொல்றதை பார்த்தாச்சே, ஒரு மனுஷன் இப்படிலாம் பயந்துருந்தா வாழ்க்கையே வாழ முடியாது. அப்போ 23 வருஷமா அவ்வளோ கொடுமையான ஒரு வாழ்க்கை அந்த மனுஷன் வாழ்ந்திருக்கார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம டீல் பண்ணணும். அது சிறு குழந்தையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். நம்ம பாதிக்கப்படுவது உண்மை, ஆனால் பாதிக்கப்பட்ட மனநிலையிலேயே நாம் இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. அப்படி இருந்தோம்னா அடுத்து வர வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து போய்விடுவோம். இதை சரி செய்வது எப்படி? கர்த்தருடைய அன்பினாலே உங்கள் சிந்தையை நிரப்பிக் கொள்ளுங்கள். ஃபுல்லா உங்க மைண்டு ஃபுல்லா என்னதான் நிறைஞ்சிருக்கும் தெரியுமா? ஏசப்பாவுடைய அன்பு, ஏசப்பாவுடைய அன்பு, அவருடைய வார்த்தை, அவரை துதிக்கிற துதி, அவரை போற்றுகிறதான போற்றி பாடுகிற பாடல்கள், வார்த்தை, வசனம், அவருடைய அன்பு, இதுதான் மைண்டு ஃபுல்லா நிறைஞ்சிருந்ததுன்னா விக்டிம் மென்டாலிட்டியில் ஒரு நாளும் நீங்க சிக்கிக்கொள்ளவே மாட்டீங்க. எழுந்திருப்போமா? தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஜீசஸ், இதனால நீங்க யாரா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதியில் பாதிக்கப்பட்டிருப்போம். பொருளாதார பாதிப்பு, சரீர பாதிப்பு, குடும்ப உறவிலே பாதிப்பு, திருமணத்துக்கு முன்பதாக தீமையான உறவுகளினாலே பாதிப்பு, இப்படி பல விதங்களில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த பாதிப்புகளிலிருந்து நாம் வெளியே வந்திருக்கிறோமா? இல்லை என்றால் அந்த பாதிப்புகளிலேயே நாம் நிலை கொண்டிருக்கிறோமா? அந்த மென்டாலிட்டியிலேயே தான் நம்ம இருக்கிறோமா? அப்படின்னா தேவன் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. இன்னும் மேற்கொண்டு இதே நிலையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் சத்ரு நுழைவதற்கான பெரிய வாசல்களை நாம் திறந்து கொடுக்கிறோம். ஆகையினால் இப்ப சொல்லுவோம், கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிவான உபத்திரவங்கள் வந்தது உண்மைதான், பாதிப்புகள் வந்தது உண்மைதான். அது ஒருவேளை என்னுடைய அறியாமையினால வந்திருக்கலாம், என்னுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமா வந்திருக்கலாம், இல்ல பிசாசனுடைய திட்டத்தின் நிமித்தமா வந்திருக்கலாம். ஆனா எப்படி வந்திருந்தாலும் பாதிக்கப்பட்ட நிலையிலேயே நான் இருப்பது உங்களுடைய சித்தம் அல்ல. சொல்லுங்க எல்லாரும், உங்களுடைய இருதயத்தின் மேல கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா, என் வாழ்க்கையில நான் பல இடங்களில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் நிறைய நேரங்களில் பிசிக்கலா நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறேன், குடும்ப உறவுல பாதிக்கப்பட்டிருக்கிறேன், சின்ன வயசுல என்னை யாரோ என்னுடைய ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பல விதங்களில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட மனநிலையிலிருந்து என்னால் வெளியே வர முடியாம என் சிந்தையை சுத்தி ஒரு கட்டு கட்டப்பட்டிருக்கிறது. இதுவே என்னுடைய மனநிலையாக மாறிடுச்சு.
என்னுடைய மனநிலை கிறிஸ்துவனுடைய மனநிலையிலிருந்து மாறி பாதிக்கப்பட்டது நிமித்தமா பாதிப்பே என்னுடைய மனநிலையாய் மாறிடுச்சு. ஆனா இப்படிப்பட்டதான என்ன கர்த்தர் இப்பொழுது விடுவீங்க? கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாமா? உங்க நெஞ்சு மேல கை வச்சு உண்மையான ஒரு விடுதலைக்காக கேட்க போகிறோம். உண்மையான இந்த விடுதலை, மெய்யான விடுதலை, மெய்யான விடுதலை சிந்தையிலே உண்டாக வேண்டும். மெய்யான விடுதலை இருதயத்திலே உண்டாக வேண்டும். பாதிக்கப்பட்ட மனநிலையிலேயே நான் இருப்பது ஏசப்பா உம்முடைய சித்தம் அல்ல. நான் பாதிக்கப்பட்ட மனநிலையிலேயே இருக்கும்போது கர்த்தருடைய நன்மைகளை இழந்து விடுகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறேன். இயேசு கிறிஸ்து நீர் இந்த உலகத்திலேயே அப்பா அதிகமாக அடிக்கப்பட்டவரும் பாதிக்கப்பட்டவரும் நீங்க தான் அப்பா. ஆனா நீங்க இந்த உலகத்துல எனக்கு சாட்சியாக இருந்து அந்த பாதிப்பின் மனநிலையிலேயே இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருந்தீங்க. அதே போல இந்த நாளில் நான் சொல்றேன், இந்த பாதிக்கப்பட்ட மனநிலைக்குள்ளாக நான் இருக்க போவது இல்லை. அது எந்த பாதிக்கப்பட்ட மனநிலைன்றதை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். உங்களுக்கே நல்லா தெரியும் எதிர நீங்க பயப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை பொருளாதாரமா இருக்கலாம், ஒருவேளை வேலையா இருக்கலாம், இல்ல ஒருவேளை மனைவியை குறித்ததா கணவனை குறித்ததா இருக்கலாம். நிறைய நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட சகோதரி கிட்ட நான் கேட்டேன், அவங்களுடைய பயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கணவர் அவர்களை விட்டு வேறு பெண் பின்பதாக போய் விடுவாரோன்ற ஒரு பயம். பாருங்க, ஏனென்று சொன்னால் அவங்களுடைய ஃபேமிலியில அப்படிப்பட்டதான ஒரு மனநிலை. அவங்களுடைய தகப்பனார் அவருடைய தாயை விட்டு சென்று விட்டார், அவருடைய சித்தப்பா அவங்களுடைய தாயை விட்டு அவங்களுடைய மனைவி விட்டு சென்று விட்டார். இது பார்த்து வளர்ந்ததான் அந்த பெண்ணுடைய சிந்தையில் இருக்கிறது தன்னுடைய கணவனும் தன்னை விட்டு போய் விடுவார் என்கிற மனநிலை. இதுதான் பாதிக்கப்பட்டவருடைய மனநிலை. இப்படி பல பேர் நம்ம பாதிக்கப்பட்ட மனநிலையில் இருக்கிறோம். சொல்லுவோம், கர்த்தாவே இப்படிப்பட்டதான மனநிலை என்னுடைய சிந்தையில் இருக்க கூடாது. அப்ப இப்படிப்பட்ட மனநிலை என்னுடைய சிந்தையிலே அரண்களாக கட்டப்பட்டிருக்கிறது. சிறு பிராயம் முதல் தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பாதிப்புகளினாலே ஒரு தாக்கம் என்னுடைய இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு தாக்கம் என் சிந்தையில ஏற்பட்டிருக்கிறது. அதனால முழு விடுதலைனால நடக்க முடியல. அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் தொலைச்சிட்டேன். அதனால கர்த்தருடைய நன்மைகள் எனக்கு தாமதமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அப்பா அந்த பாதிக்கப்பட்ட மனநிலையிலிருந்து ஒரு விடுதலையை தந்து கிறிஸ்துவின் அன்பினால் என்னை நிரப்புங்க. கிறிஸ்துவின் அன்பினால் என் இருதயம் நிரப்பப்படுவதாக. கேட்போம் கேட்போம், எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. ஒருவேளை உங்க இருதயத்தின் மேல கை வச்சு ஜெபம் பண்ணலாம், இல்ல உங்களுடைய தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஜெபிக்கணும். நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருப்போம். அதுல இருந்து வெளியே வந்தோமான்றதுதான் கேள்வி. நம்ம எல்லாரும் அதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். கேட்போம் கேட்போம் கேட்போம், எல்லாரும் வாயை திறந்து. எஸ் லார்ட், எஸ் லார்ட். நாங்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டியது உங்களுடைய சித்தம் அல்ல அப்பா. எங்களை இதற்காக நீங்க அழைக்கலப்பா. இதற்காக எங்களை உங்களுடைய பிள்ளைகளா தெரிந்து கொள்ளல. பல விதங்களிலே பாதிப்புகள், சத்ருவின் நிமித்தமாக, எங்கள் சுயத்தின் நிமித்தமாக, எத்தனையோ மனிதர்கள் நிமித்தமாக பல பாதிப்புகள் எங்கள் வாழ்க்கையில வந்திருந்தாலும் அது நிமித்தமாய் வந்ததான தாக்கங்கள், அதன் நிமித்தமாய் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள், அதன் நிமித்தமாய் வந்ததான அதிர்ச்சிகள், அதன் நிமித்தமாய் வந்ததான பயங்கள், இதெல்லாம் ஒரு மனநிலையாக எங்களுடைய சிந்தையை சுற்றி கட்டப்பட்டிருக்கிறதப்பா. இதுல இருந்து மெய்யான விடுதலையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. கிறிஸ்துவின் அன்பை கொண்டு இப்பொழுது எங்க மூளை பகுதியை நாங்க நிரப்புறோம். சொல்லுங்க, எல்லாரும் தலை மேல கை வச்சு சொல்லாமா, ஏசப்பா உங்க அன்பினால் என்னுடைய மூளை பகுதியை நிரப்புங்க. என் மூளை பகுதியில் இருக்கிறதான எல்லா விதமான பாதிக்கப்பட்ட மனநிலை, விக்டிம் மென்டாலிட்டி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. பாதிக்கப்பட்ட மனநிலை எங்கள் சிந்தையை விட்டு வெளியேறுவதாக. பாதிக்கப்பட்ட மனநிலை எங்கள் இருதயத்தை விட்டு வெளியேறுவதாக. அதற்கு பதிலாக கிறிஸ்துவினுடைய அன்பு, கிறிஸ்துவினுடைய அன்பு எங்கள் சிந்தையை நிரப்பட்டோ, மூளை பகுதியை நிரப்பட்டோ, எங்கள் இருதயத்தை நிரப்பட்டோ, எங்களுடைய சரீரத்தை நிரப்பட்டோ. சிந்தை, எண்ணங்கள், யோசனைகள் எல்லாம் தேவனுக்குரியவைகளாய், உகந்தவைகளாய், தேவனுக்கு பிரியமானவைகளாய் இருக்கட்டும். எங்களுடைய பார்வை இனி உலகம் பார்க்கிற பார்வை அல்ல, கிறிஸ்துவின் அன்பின் அடிப்படையிலே எல்லாவற்றையும் பார்க்க கர்த்தாவே அப்படிப்பட்ட கண்களை எங்களுக்கு தாரும். எங்களை சுற்றி எவ்வளோ பாதிப்புகள் இருக்கலாம். அந்த பாதிப்புகளை எல்லாம் கர்த்தாவே எங்க சொந்த இஷ்டத்தின்படி பார்க்காம, அந்த பாதிப்புகளை எல்லாம் எங்களுடைய மாம்சம் விரும்பின விருப்பத்தின்படி பார்க்காம, எங்களுடைய கடந்த கால நினைவுகளின் நிமித்தமாய், கடந்த கால அனுபவங்களின் நிமித்தமாய் எங்களுடைய லைஃபை நாங்க பார்க்காம, ஓ கிறிஸ்துவனுடைய அன்பின் பார்வையிலே, கிறிஸ்துவனுடைய அன்பின் அடிப்படையிலே சகலவற்றையும் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஜீசஸ் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்கள் இருதயத்தை நிரப்பட்டோம்ப்பா. எஸ் லார்ட். அப்பா நாங்க தனிமைப்பட்டவர்களாகி அப்பா அப்படியே இந்த மனநிலையிலே பாதிக்கப்பட்டவங்களை இப்படியே மரிச்சு போறது உங்களுடைய சித்தம் இல்லை.
இதை முழுமனதாய் நாங்கள் அங்கீகரிக்கிறோம். இப்படிப்பட்ட மனநிலையிலேயே எங்களை வைத்து நாங்கள் அநேக நாட்களாக இதை திறந்து வைத்ததினாலே எங்களுக்குள்ள இதர் நிமித்தமாய் வந்ததான சத்துருவின் தாக்கங்கள் எதுவாக இருந்தாலும், இந்த விக்டிம் மென்டாலிட்டி மூலமாய் பாதிக்கப்பட்ட மனநிலையின் நிமித்தமாய் திறந்த வாசலை பயன்படுத்தி எங்களுக்குள்ள வந்ததான எல்லா அசுத்த வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய சிந்தையை விட்டு, இருதயத்தை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வெளிச்சத்தினால எங்க இருதயத்தை நிரப்புங்க. உங்களுடைய அன்பினால எங்க சிந்தையை நிரப்புங்க. ஏசப்பா, உங்களை மாத்திரம் எப்பொழுதும் எங்களுடைய கண்கள் முன்பதாக வைத்துக் கொள்ள உதவி செய்யும். இதனால இந்த வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட மனநிலை, விக்டிம் மென்டாலிட்டி மாறட்டும். பரிபூர்ணமான விடுதலை உண்டாகட்டும். அன்பினால, கிறிஸ்துவின் அன்பினால பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, சிந்தையை நிரப்புங்கப்பா. கண்கள், பேச்சு, வாய், உதடு, காது எல்லாம், ஐம்புலன்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டதாய் அன்பினால நிரப்பப்பட்டதாய் இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் தங்களுடைய நோக்கத்தை அறிந்து கொண்டு தேவனுடைய பாதையில் நடக்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். நீரே உயர்ந்தரும் சபையாய் எங்களை, குடும்பமாய் சபையாய் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.